உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீரவணக்க நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களது பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் இறுதி வரை போராடி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் நாள் நந்திக்கடலோரம் விடுதலை புலிகளின் தலைவர் இன்னுயிரை ஆகுதியாக்கினார் என்று நிகழ்வின் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் சுவிட்சர்லாந்தில் வீரவணக்க நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பல புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள். நிகழ்வின் போது மண்டபத்திற்கு வெளியில் சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் அவர்களை கண்காணிப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமையும் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தது 2009ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி அன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் பிரிவின் முன்னாள் பொறுப்பாளர் தயாமோகன் தெரிவித்திருக்கின்றார். தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இதன் போது அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், தமிழீழ போர் நடந்து கொண்டிருந்த போது தலைவரின் மூத்த மகன் சார்ல்ஸ் ஆண்டனி 2009ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வீரச்சாவை அடைந்திருந்தார். அதற்கு முன்னர் துவாரகா படுகொலை செய்யப்பட்டதாக எமக்கு தகவல் கிடைத்தது. மேலும் அவர் 13ஆம் தேதி உயிரிழந்ததாகவும் அங்கே இருந்த போராளிகள் மூலம் இந்த தகவலை உறுதிப்படுத்தினோம். மேலும் எமது இயக்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்பது எப்போதும் அறிவிக்கப்பட்ட செய்தியாகவே இருக்கும். அதை மாற்றி அமைக்கின்ற அல்லது ஆய்வு செய்கின்ற எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் துவாரகாவின் மரணம் என்பது சார்ல்ஸ் அவர்களுக்கு முன்பு நடந்ததனால் அவரின் வித்துடல் எடுத்து விதைத்ததாக நாங்கள் அறிகின்றோம். உதாரணமாக பிரிகேடியர் சொர்ணத்தின் மூத்த மகள் வீரச்சாவு அடைந்த சண்டையில் துவாரகாவும் காயமடைந்து 2009 மே 13ஆம் தேதி உயிரிழந்ததாகவே எமக்கு செய்தி கிடைத்தது. அதே நேரம் தலைவரின் மனைவி மதிவதனி கொத்துக்குண்டு வீச்சில் படுகாயமடைந்து பின்னர் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். பின்னர் போர் தீவிரமடைந்தது. ஸ்ரீலங்கா இராணுவ படை சுற்றி வளைத்த போது எமது தலைவர் தனது கைத்துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக எமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையின் தெற்கே அம்பலாந்தோட்டை ஹூங்கமா பிங்கம பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வயலில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அனுமதி பத்திரம் பெற்ற துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பின்னர் துப்பாக்கியுடன் குங்கும போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தங்காலை பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உபுல் செனவிரத்னவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக குங்கும போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாகவும் நீதவானாகவும் பணியாற்றிய திலின் கமகேவின் கடமைகளை இடைநிறுத்த நீதி சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீதி சேவை ஆணையம் அவருக்கு எதிரான தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வந்ததால் இந்த இடைநீக்கம் மேற்கொள்ளப்பட்டது. 21 நாட்களுக்குள் பதிலளிக்க கோரி ஆணைக்குழு நேற்றைய தினம் எழுத்துப்பூர்வமாக நீதவானுக்கு அறிவித்திருந்தது. யானை கடத்தல் சம்பவத்தில் அவர் ஈடுபட்டது குறித்து விசாரணையை கவனம் செலுத்துகிறது. ஜூன் மாதம் நீதித்துறை சேவை ஆணையம் திலின கமகே மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. மோசடியாக பெறப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி சகுரா என்கிற குட்டி யானையை வைத்திருந்ததன் மூலம் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. சட்ட மா அதிபர் அவருக்கு எதிராக 25 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடர்ந்தார். யானை குட்டியை சட்டவிரோதமாக வைத்திருந்தது தொடர்பாக குற்றவியல் புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியது. மேலும் 2015 மே மாதம் யானை வனவிலங்கு பாதுகாப்பு துறையிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையின் வடக்கே வவுனியா வடக்கு வட்டிக்குடியிருப்பு பகுதியில் ஒழுங்கையில் உறங்கிய இளைஞர் மீது டிப்பர் வாகனம் ஏறி சென்றதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்தினை நெடுங்கேணி போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் தனது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒழுங்கையில் படுத்து உறங்கியிருக்கின்றார். இவ்வாறு உறங்கிய இளைஞனை கவனிக்காத நிலையில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த குறித்த இளைஞனின் மைத்துனர் வீடொன்றில் சல்லி கல்லினை இறக்கிவிட்டு வாகனத்தை திருப்பியிருக்கின்றார். இரவு நேரமாகியால் குறித்த ஒழுங்கையில் இளைஞன் படுத்திருந்ததை அறிந்திருக்காத நிலையில் வாகனம் ஒழுங்கையில் படுத்திருந்த அவர் மீது ஏறியிருக்கிறது. இன்று காலையிலேயே குறித்த இளைஞன் டிப்பர் வாகனம் ஏறியதில் மரணமடைந்துள்ளமை தெரிய வந்திருக்கிறது. இளைஞன் வாகனத்தில் நசுங்கிய நிலையில் பரிதாபகரமாக உயிரிழந்ததனை அறியாத குறித்த வாகன சாரதி நெடுங்கணி போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பாக நெடுங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கையில் டிக்டாக் பயன்படுத்துபவர்கள் உருவாக்குகின்ற குழுக்களில் சிறுவர்களும் அதில் பங்கு பெற்றுவதனால் கடுமையான குற்றங்களில் ஈடுபடுவதாக மிரிகான போலீஸ் பெண்கள் பணியகத்தின் பொறுப்பதிகாரி மகளிர் தலைமை போலீஸ் ஆய்வாளர் வருணி கேசலா போகவத்த தெரிவித்திருக்கின்றார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துகின்ற போது
அவர்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். டிக்டாக் தொடர்பான கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக கடந்த 1.5 மாதங்களில் 20 முறைப்பாடுகள் பெறப்பட்டிருக்கின்றது. சிறுவர்கள் இணையத்தில் டிக்டாக் குழுக்களில் சேர்கின்ற போக்கை நாங்கள் காணுகின்றோம். இதன் மூலம் சிறுவர்கள் தங்களுக்கு அறியாமலேயே குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். டிக்டாக் குழுக்களில் சேர்கின்ற போது சிறுவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. அந்த டிக்டாக் குழுக்களில் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம். இந்த குழுக்களில் சில சிறுவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை பெறுகின்றார்கள். அதனை கொண்டு பெற்றோர்களை மிரட்டி பணம் பறிக்கும் குற்றச் செயல்களும் நடந்து வருகின்றது. சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி, மடிக்கணினிகள் வழங்குகின்ற போது அவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதனை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். சிறுவர்களை அவர்களின் அறைகளில் தனியாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். சிறுவர்கள் தனியாக இருக்கின்ற போது அவர்கள் கையடக்க தொலைபேசிகள் மூலம் டிக்டாக் குழுக்களில் சேர்ந்து கடுமையான குற்றச்செயல்களால் உங்கள் பிள்ளைகள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி என்ன செய்கின்றார்கள் என்பதனை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மாளிகாவத்தை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 8346 இலக்க ரயிலின் 3ஆம் வகுப்பு பெட்டியின் கழிவறையில் தொப்புள் கொடியுடன் பெண் சிசுவின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கிறது. சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சிசுவுக்கு வயது சுமார் 3 நாட்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. இரவு பயணத்தை முடித்து புத்தளத்திலிருந்து கல்கிசை நோக்கி வந்த ரயில் மாளிகாவத்தை நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதனை பராமரிக்க சென்ற தொழிலாளர்கள் குழுவினர் 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்து சோதனை செய்த போது ஒரு பையில் சுட்டப்பட்ட நிலையில் சிசுவின் சடலத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தெமட்டகொட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததன் பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அழுக்கம நீதவானும் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தையும் ரயில் பெட்டியையும் பார்வையிட்டார். சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டதுடன் சம்பவத்திற்கான காரணம் குற்றவாளியை கண்டறிவதற்கான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கூலாவடி நெல்லிக்காட்டில் இன்று அதிகாலை 1:30 மணிக்கு யானை தாக்கி 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று இரவு நெல்லிக்காட்டு கிராமத்திற்குள் புகுந்த யானை ஒன்று வீட்டின் முன்பகுதியில் வைத்து மாணிக்கம் ராமலிங்கம் என்பவரை தாக்கியிருக்கின்றது. சம்பவ இடத்துக்கு அதிகாலை சென்ற பூரதீவு பற்று பிரதேச சபையின் உபதவிசாளர் கயசீலன் சென்று படுகாயமடைந்தவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் பணியினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது யானையின் தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்தவரை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டது. உயிரிழந்தவரின் சடலம் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளாவளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகராக வலம் வந்த மதன் பாப் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்றைய தினம் காலமானார். அவருக்கு வயது 71 என்று கூறப்பட்டுள்ளது. இசையமைப்பாளராக தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் பின்னாளில் குணச்சித்திர நடிகராகவும் முத்திரை பதித்தார். மதன் பாப்பின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு சுசிலா என்ற மனைவியும் யனனி என்கின்ற மகளும் அர்ஷித் என்கின்ற மகனும் உள்ளார்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மதன் பாப் அதற்காக சிகிச்சை பெற்று மீண்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இன்று மாலை 5 மணியளவில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். இதேவேளை கொழும்பில் உள்ள சினமன் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டலின் பிரமாண்ட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரபல இந்திய நடிகர் கிருத்திக் ரோஷன் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். ஒரு நாள் குறுகிய பயணமாக நாட்டிற்கு வருகை தந்த ரோஷன் இந்தியாவிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 5:10 மணிக்கு கட்டுநாயக்காவில் தரையிறங்கினார். அவருடன் 8 துணை நடிகர்கள் கொண்ட குழுவும் வருகை தந்தது. பாலிவுட் நட்சத்திரத்தையும் அவரது பரிவாரங்களையும் வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளும் இருந்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.